Taste the Daily. ஆட்சியில் தொடர்கதையாகி வரும் காவல் நிலைய மரணங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி மாவட்டம் பழூரை சேர்ந்த திராவிட மணி என்பவர் திருச்சி மத்திய சிறையில் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் ஸ்டாலின் தன் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்துவது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த திராவிட மணியின் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கவும், மரணம் குறித்த உண்மை காரணத்தை கண்டறிந்து தொடர்புள்ளோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் உறுதி செய்யுமாறும் திறனற்ற முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அமைச்சருக்கு டீ கொடுப்பதற்காக மாணவியை வைத்து டீ கப் கழுவ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் வட்டம் ராசன் கட்டளையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் வெள்ளி விழாவில் திமுக அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் ப. ஆகாஷ், முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி, வட்டார கல்வி அலுவலர் ராஜமாணிக்கம் மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர், மாவட்ட கழக செயலாளர் கௌதமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் உள்ளிட்டோருக்கு டீ கொடுப்பதற்காக பள்ளி மாணவியை வைத்து டீ கப்புகளை கழுவ வைத்த பள்ளி நிர்வாகம் மாணவிகளை வைத்தே டீ வழங்கியது. விழாவுக்கு வந்திருந்தவர்களை இது வேதனையடையச் செய்தது. ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களை வைத்து வேலை வாங்குவது தொடர்வதாக பொதுமக்களும் பெற்றோர்களும் வேதனை அடைந்துள்ளனர். கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ ஓடும் என்கிற கதையாக நாட்டில் என்ன நடந்தாலும் நாடகங்களை நடத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசு அதை செய்ய திறன் இல்லாமல் சென்னையில் விழிப்புணர்வு என்கிற பெயரில் மாரத்தான் போட்டியை நடத்தியிருக்கிறது. போட்டியின் போது பேட்டி கொடுத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களில் மட்டும் 10,87,00,000 ரூபாய் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட 1.32 லட்சம் கிலோ குட்கா, பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தரும் தகவலை தெரிவித்திருக்கிறார். பிடிப்பட்டதே இவ்வளவு என்றால் பிடிப்படாமல் எவ்வளவு உலா வருகிறது என்கிற சந்தேகம் இப்போது எழுந்துள்ளது. 3 ஆண்டுகளாக போதைப் பொருளை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் ஸ்டாலின் அரசு எடுத்த எந்த நடவடிக்கையும் எடுபடவில்லை என்பது நாள்தோறும் போதைப் பொருட்கள் பிடிபடுவதிலிருந்தே தெளிவாகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா, கஞ்சா, கள்ளச்சாராயம், மெத்தபெட்டமின் என விதவிதமான போதைப் பொருட்கள் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தடுக்க திறன் இல்லாதவர்கள் மாரத்தானில் ஓடி மடைமாற்ற நினைக்கிறார்கள் என மக்கள் விமர்சனம் செய்கின்றனர்.